Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 1 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. இதில் வந்து கேசரி பவுடர் வந்து ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிடுங்க. வாட்டர் ஒரு 1/2 கப் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ மீதி உள்ள வாட்டரையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா ஒரு ஸ்மூத்தான பேட்டரை தயார் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் நல்ல பேட்டர் வந்து ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஆயிலை வந்து நல்லா ஹீட் பண்ணிடுங்க. நம்ம அது பேட்டரை ஊற்றின உடனே அது வந்து மேலே வெடிச்சிக்கிட்டு மேலே வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இந்த பூந்தியை ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோலாக உள்ள கரண்டியை வந்து எடுத்துக்கோங்க. லட்டு செய்கிறதுக்குன்னு ஒரு கரண்டி இருக்கும், அது என்கிட்ட இங்கே இல்லை. அதனால் நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல் உள்ள இதை வந்து கரண்டி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி உங்களோட எல்லா பேட்சையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து சுகர் சிரப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் வாட்டர் வந்து ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிடுங்க. இதில் வந்து அந்த ரெட் ஃபுட் கலர் வந்து ஒரு பிஞ்சு இதுலேயும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு லட்டுக்கு வந்து ஒரு நல்ல கலர் கிடைக்கும். இந்த சுகர் வந்து அதில் வந்து நல்லா கரையிற அளவுக்கு குக் பண்ணால் போதும். அதுக்கு மேலே நம்ம வந்து இதை வந்து ரொம்ப ஓவர் குக் பண்ண வேணாம். உங்களுக்கு வாசனைக்காக கொஞ்சமாக காடமம் பவுடர் ஆட் பண்ணுறேன். இது ஒன்ஸ் பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பூந்தியை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நம்ம மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறம் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 7 to 8 மினிட்ஸ் வந்து குக் பண்ணணும். அப்போ வந்து அந்த பூந்தி வந்து அந்த சுகர் சிரப் எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட சுகர் சிரப்பை வந்து நல்லா பூந்தி வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து கொஞ்சமாக ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக கேஷ்யூஸ் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அழகாக பாலாக வந்து நீங்கள் லட்டு பிடிச்சி வச்சிடலாம். ரொம்ப ஆறிடுச்சுன்னா லட்டு வந்து பிடிக்க வராது. அதனால் கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கிறப்ப நீங்கள் வந்து லட்டை பிடிச்சி வச்சுருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ஈஸியான லட்டு ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching everyone. Bye.